ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தம் அந்தியலீலை அத்தியாயம் 18 மகாபிரபுவை கடலிலிருந்து காப்பாற்றுதல். சரஜ்யோஸ்னா சிந்தோர் அவகலனயா ஜாத யமுனா பிரமாத் தாவன் யோஸ்மின் ஹரிவிரஹ தாபார்ணவ இவ நிமக்னோ மூர்ச்சால பயசி நிவசன் ராத்திரிம் அகிலாம் பிரபாதே பிராப்த ஸ்வைர் அவது சச்சீசூனோர் இஹ நா. இலையுதிர் காலத்தின் பிரகாசமான நிலவொளியில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கடலினை யமுனை என்று தவறாக எண்ணினார். அவர் கிருஷ்ணரின் பிரிவாற்றாமையினால் பெரிதும் பாதிக்கப்பட்டு ஓடி சென்று கடலினுள் குதித்தார். இரவு முழுவதும் கடலினுள் உணர்ச்சியற்று கிடந்தார். காலையில் அவர் தமது அந்தரங்க பக்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டார். அன்னை சச்சியின் மைந்தனான அந்த ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது தெய்வீக லீலைகளால் நம்மை பாதுகாப்பதாகட்டும். எல்லா புகழும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் ஸ்ரீ நித்யானந்த பிரபுவிற்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் அத்வைதாச்சாரியருக்கு உரித்தாகட்டும். எல்லா புகழும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் எல்லா பக்தர்களுக்கும் உரித்தாகட்டும். ஜெகநாத்புரியில் இவ்வாறு வாழ்ந்து வந்த பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கிருஷ்ண விரகத்தின் பெரும் கடலில் அல்லும் பகலும் மிதந்து கொண்டிருந்தார். இலையுதிர்காலத்தின் இரவில் முழு நிலா அனைத்தையும் பிரகாசமாக வைத்திருந்த பொழுது ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு இரவு முழுவதும் முக்கிய பக்தர்களுடன் உலாவிக் கொண்டிருந்தார். அவர் கிருஷ்ண லீலைகளை பார்த்தபடியும் ராசலீலையை பற்றிய பாடல்களையும் ஸ்லோகங்களையும் கேட்டும் உரைத்தும் தோட்டம் தோட்டமாக உலாவிக் கொண்டிருந்தார். அவர் பிரேமையின் பரவசத்தில் பாடி ஆடினார். சில நேரங்களில் அந்த பரவசத்தில் ராச நடனத்தினை நகல் செய்தார். அவர் சில நேரங்களில் பரவச உன்மத்தத்தில் இங்கும் அங்கும் ஓடுவார். சில நேரங்களில் பூமியில் விழுந்து உருள்வார். சில நேரங்களில் மூர்ச்சையுற்றவராக இருப்பார். அவர் ராசலீலையை பற்றிய ஸ்லோகத்தினை உரைக்கும் பொழுதும் சொரூப தாமோதரிடமிருந்து அதனை கேட்கும் பொழுதும் முன்பு செய்ததைப் போலவே அந்த ஸ்லோகத்திற்கு தாமே விளக்கமளிப்பார். இவ்விதமாக அவர் ராசலீலையை பற்றிய எல்லா ஸ்லோகங்களுக்கும் அர்த்தங்களை விளக்கினார். சில நேரங்களில் அவர் மிகவும் சோகமாக இருப்பார். சில நேரங்களில் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார். அவ்வெல்லா ஸ்லோகங்களையும் மகாபிரபுவின் திருமேனியில் ஏற்பட்ட எல்லா விகாரங்களையும் விளக்குவதற்கு மிக பெரிய நூல் தேவைப்படும். இந்த நூலின் அளவினை அதிகரிக்காமல் இருக்கும் பொருட்டு நான் மகாபிரபுவின் எல்லா லீலைகளையும் இங்கே எழுதவில்லை. ஏனெனில் அவர் 12 ஆண்டுகளில் நாள்தோறும் தொடர்ந்து ஒவ்வொரு கணமும் லீலைகள் புரிந்தார். நான் முன்னரே கூறியபடி மகாபிரபுவின் உடலில் ஏற்பட்ட விகாரங்களையும் பித்தனை போன்ற பேச்சுகளையும் நான் சுருக்கமாகவே வர்ணிக்கின்றேன். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் ஒரு நாள் லீலைகளை அனந்தர் தமது 1000 தலைகளுடன் வர்ணிக்க முயன்றால் கூட அவற்றினை முழுமையாக வர்ணிப்பது இயலாததாகும். சிவபெருமானின் மகனும் தேவர்களுடைய தலைசிறந்த எழுத்தாளருமான கணபதி மகாபிரபுவின் ஒரு நாள் லீலையினை வர்ணிப்பதற்கு கோடிக்கணக்கான யுகங்கள் முயன்றால் கூட அவராலும் அவற்றின் எல்லையினை அடைய இயலாது. பக்தர்களின் பரவச விகாரங்களைக் கண்டு பகவான் கிருஷ்ணரே வியப்படைகிறார். அந்த பாவங்களின் எல்லைகளை கிருஷ்ணரே கணக்கிட இயலாத பட்சத்தில் மற்றவர்களால் எவ்வாறு சாத்தியம்? தமது பக்தர்களுடைய பிரேமையின் எண்ணங்கள், இன்பம், துன்பம், முன்னேற்றத்தின் வழிமுறை மற்றும் சூழ்நிலைகளை கிருஷ்ணராலேயே முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது.
அதனால் அந்த பாவங்களை முழுமையாக சுவைப்பதற்காக பக்தனின் தோற்றத்தை ஏற்கின்றார். கிருஷ்ண பிரேமையானது கிருஷ்ணரை ஆட வைக்கின்றது, அவரது பக்தர்களை ஆட வைக்கின்றது, தானும் ஆடுகின்றது. இவ்விதமாக மூவரும் ஒன்றாக இணைந்து ஓரிடத்தில் ஆடுகின்றனர். கிருஷ்ண பிரேமையின் விகாரங்களை வர்ணிக்க விரும்புபவனின் நிலை வானத்து நிலாவை பிடிப்பதற்கு முயலும் குள்ளனை போன்றதாகும். வீசும் காற்றினால் எவ்வாறு பெரும் கடலிலிருந்து ஒரு துளி நீரை மட்டும் எடுத்து செல்ல இயலுமோ அவ்வாறே ஜீவனால் கிருஷ்ண பிரேமை என்னும் பெருங்கடலின் ஒரு துளியினை மட்டுமே தொட முடியும். பிரேமையின் அந்த கடலில் ஒவ்வொரு கணமும் எல்லையற்ற அலைகள் எழுந்து கொண்டுள்ளன. அற்பமான உயிர்வாழிகளால் அதன் எல்லைகளை எவ்வாறு கணக்கிட இயலும்? சொரூப தாமோதர கோஸ்வாமியின் தளத்திலுள்ளவரால் மட்டுமே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கிருஷ்ண பிரேமையில் என்ன சுவைத்தார் என்பதை முழுமையாக அறிய முடியும். சாதாரண உயிர்வாழி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் லீலைகளை வர்ணிக்கும் பொழுது அந்த பெருங்கடலின் ஒரு துளியினை தொட்டு அவன் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறான். இவ்வாறாக ராச நடனத்தினை பற்றிய எல்லா ஸ்லோகங்களும் உரைக்கப்பட்டன. இறுதியாக நீரில் நிகழ்ந்த லீலைகளை பற்றிய ஸ்லோகம் உரைக்கப்பட்டது. அதன் பொருளாவது, யானைகளின் சுதந்திரமான தலைவன் தனது பெண் யானைகளுடன் நீரினுள் பிரவேசிப்பதைப் போல வேதங்களின் அறநெறிகளுக்கு அப்பாற்பட்ட கிருஷ்ணர் கோபியர்களுடன் யமுனை நீரினுள் பிரவேசித்தார். அவரது மார்பு அவர்களது கொங்கைகளை உரசியதால் அவரது மலர் மாலை கசங்கி சிவந்த குங்குமத்தால் வண்ணமிடப்பட்டது. அந்த மாலையின் நறுமணத்தினால் வசீகரிக்கப்பட்டு ரீங்காரமிடும் வண்டுகள் கந்தர்வ லோகவாசிகளைப் போன்று கிருஷ்ணரை பின்தொடர்ந்தன. இவ்விதமாக பகவான் கிருஷ்ணர் ராச நடனத்தின் களைப்பினை போக்கினார். இவ்வாறு ஆய்தோட்டா கோயிலுக்கு அருகில் உலாவிக் கொண்டிருக்கையில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு திடீரென்று கடலினை பார்த்தார். பிரகாசமான நிலவொளியில் உயரமாக எழும்பிய கடல் அலைகள் யமுனை நதியின் நீரை போன்று மிகவும் பிரகாசமாக ஜொலித்தன. கடலினை யமுனை என்று தவறாக நினைத்த மகாபிரபு யாரும் பார்க்காத நிலையில் விரைந்தோடி கடல் நீரினுள் குதித்தார். கடலினுள் குதித்த அவர் மூர்ச்சையடைந்து தாம் எங்கே இருக்கிறோம் என்பதை அறியவில்லை. சில நேரங்களில் அவர் அலைகளில் மூழ்கினார், சில நேரங்களில் மிதந்தார். அலைகள் அவரை இங்கும் அங்கும் காய்ந்த மரத்தினை போன்று அடித்து சென்றன. ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் இந்த நாடகத்தினை யாரால் புரிந்து கொள்ள முடியும்? மகாபிரபுவை சில நேரங்களில் மூழ்கடித்தும் சில நேரங்களில் மிதக்க செய்தும் அந்த அலைகள் அவரை கோனார்க் கோயிலை நோக்கி கொண்டு சென்றன. பகவான் கிருஷ்ணர் யமுனை நதியில் கோபியர்களுடன் நிகழ்த்திய லீலைகளில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு முழுமையாக மூழ்கினார். இங்கே சொரூப தாமோதரின் தலைமையிலான பக்தர்கள் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை காணவியலாமல் மகாபிரபு எங்கே சென்றார் என்று வினவியபடி வியப்புடன் அவரை தேடத் தொடங்கினர். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மனோவேகத்தில் ஓடிவிட்டார். யாராலும் அவரை காண முடியவில்லை. இதனால் அவர் எங்கே சென்றார் என்று அனைவரும் குழம்பினர். மகாபிரபு ஜெகநாதரின் கோயிலுக்கு சென்று விட்டாரா அல்லது உன்மத்தத்தில் ஏதேனும் தோட்டத்தில் விழுந்து விட்டாரா? ஒருவேளை அவர் குண்டீச்சா கோயிலுக்கு சென்றிருக்கலாம், அல்லது நரேந்திர சரோவர ஏரிக்கு சென்றிருக்கலாம், அல்லது சட்டக பர்வதத்திற்கு சென்றிருக்கலாம். ஒருவேளை அவர் கோனார் கோயிலுக்கு சென்றிருக்கலாம். இவ்வாறு கூறியபடி பக்தர்கள் மகாபிரபுவை தேடி அங்கும் இங்கும் அலைந்தனர். இறுதியாக அவர்கள் பல்வேறு மக்களுடன் கடற்கரைக்கு வந்தனர். மகாபிரபுவை தேடிக்கொண்டிருக்கையில் இரவு முடிந்தது.
பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு மறைந்து விட்டார் என்று அவர்கள் அனைவரும் முடிவு செய்தனர். மகாபிரபுவின் பிரிவாற்றாமையால் அவர்கள் அனைவரும் தங்களது உயிரை இழந்தது போல உணர்ந்தனர். ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்க வேண்டும் என பக்தர்கள் முடிவு செய்தனர். அவர்களால் வேறு எதையும் நினைக்க முடியவில்லை. உறவினர் அல்லது நெருங்கிய நண்பர் என்பவர் தமது அன்பிற்குரியவருக்கு ஏற்படும் அசம்பாவிதத்தை எண்ணி எப்பொழுதும் அச்சம் கொண்டுள்ளார். அவர்கள் கடற்கரையை அடைந்து தங்களுக்குள் ஆலோசனை செய்தனர். அதன் பின்னர் அவர்களில் சிலர் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை தேடி சட்டக பர்வதம் நோக்கி சென்றனர். ஸ்வரூப தாமோதரர் தம்முடன் சிலரை அழைத்து கொண்டு கிழக்கு நோக்கி புறப்பட்டார். மகாபிரபுவை கடற்கரையிலும் நீரிலும் தேடினார். அனைவரும் சோகத்தில் மூழ்கி ஏறக்குறைய உணர்விழந்தனர். ஆனால் அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு மகாபிரபுவை தேடி அங்குமிங்கும் தொடர்ந்து அலைந்தனர். கடற்கரையின் வழியாக பயணம் செய்த பொழுது தோளில் வலையுடன் ஒரு மீனவன் தங்களை நோக்கி வருவதை கண்டனர். அவன் சிரித்தும் அழுதும் பாடியும் ஆடியும் ஹரி ஹரி என்னும் திருநாமத்தை மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டிருந்தான். மீனவனின் செயல்களை பார்த்து அனைவரும் வியப்புற்றதால் ஸ்வரூப தாமோதர கோஸ்வாமி அவனிடம் தகவல்களை விசாரித்தார். அவர் வினவினார், அன்புள்ள மீனவனே, நீங்கள் இவ்வாறு நடந்து கொள்வது ஏன்? இங்கே யாரையாவது பார்த்தீர்களா? உங்களுடைய நடத்தைக்கான காரணம் என்ன? அன்பு கூர்ந்து என்னிடம் கூறுங்கள். மீனவன் பதிலளித்தான், நான் இங்கே எந்தவொரு மனிதனையும் காணவில்லை. ஆனால் எனது வலையை நீரில் விரிக்கையில் ஒரு சடலத்தை கைப்பற்றினேன். அதை ஒரு பெரிய மீன் என்று நினைத்து மிகுந்த கவனத்துடன் இழுத்தேன். ஆனால் அஃது ஒரு சடலம் என்பதை பார்த்த மாத்திரத்தில் எனது மனதில் பெரும் அச்சம் எழுந்தது. எனது வலையை விடுவிக்க முயல்கையில் நான் அந்த உடலை தொட்டேன். அவ்வாறு தொட்ட மாத்திரத்தில் எனது இதயத்தினுள் ஒரு பூதம் நுழைந்து விட்டது. நான் அச்சத்தில் நடுங்கி கண்ணீர் பொழிந்தேன். எனது குரல் தழுதழுத்தது. உடலில் உள்ள எல்லா மயிர்களும் கூச்செறிந்தன. நான் கண்ட சடலம் ஒரு பிராமண பூதமா சாதாரண பூதமா என்பதை அறியேன். ஆனால் ஒருவன் அதனை பார்த்த மாத்திரத்தில் அந்த பூதம் அவனது உடலினுள் பிரவேசித்து விடுகிறது. அந்த பூதத்தின் உடல் 5-7 முழம் நீண்டு காணப்படுகிறது. அதன் கை கால்கள் ஒவ்வொன்றும் 3 முழம் நீண்டுள்ளது. அதன் மூட்டுக்கள் அனைத்தும் தனியாக கழன்று தோல் தளர்ந்து தொங்குகிறது. அதனை பார்ப்பவர் எவரும் உடலில் உயிருடன் இருக்க முடியாது. அந்த பூதம் சடலத்தின் வடிவத்தை ஏற்றுள்ளது. ஆனால் தனது கண்களை திறந்து வைத்துள்ளது. சில நேரங்களில் அது கோங் கோங் என்று சப்தம் எழுப்புகிறது. சில நேரங்களில் உணர்வின்றி இருக்கின்றது. நான் அந்த பூதத்தினை நேரில் பார்த்துள்ளேன். அந்த பூதம் என்னை ஆட்கொண்டுள்ளது. ஆனால் நான் மரணமடைந்தால் என் மனைவி குழந்தைகளை யார் பார்த்து கொள்வார்? அந்த பூதத்தை பற்றி பேசுவது நிச்சயமாக மிகவும் கடினமானது. ஆனால் நான் பேய் விரட்டும் ஒருவரை சந்தித்து இதனிடமிருந்து என்னை விடுவிக்கும்படியாக கேட்க உள்ளேன். நான் மீன்களை கொல்வதற்காக தனிமையான இடங்களில் இரவில் தனியாக அலைகிறேன். ஆனால் நான் பகவான் நரசிம்மரின் திருநாமத்தை நினைப்பதால் எந்த ஒரு பேய் பூதமும் என்னை தொடுவதில்லை. ஆனால் இந்த பூதம் நரசிம்மரின் திருநாமத்தை உரைக்கையில் 2 மடங்கு பலத்துடன் என்னை ஆட்கொள்கிறது. இந்த பூதத்தின் வடிவத்தை பார்க்கும்போதே என் மனதில் பெரும் அச்சம் எழுகின்றது. அதன் அருகில் செல்ல வேண்டாம் என்று நான் உங்களை தடுக்கின்றேன். நீங்கள் அங்கே சென்றால் அந்த பூதம் நிச்சயமாக உங்கள் அனைவரையும் பிடித்து கொள்ளும். இதை கேட்ட ஸ்வரூப தாமோதரர் உண்மையை முழுமையாக புரிந்து கொண்டார். அவர் மீனவனிடம் இனிமையாக பேசினார். அவர் கூறினார், நான் பேய் விரட்டுபவர்களின் பிரபலமானவன். உங்களை இந்த பூதத்திடமிருந்து எவ்வாறு விடுவிப்பது என்பதை நான் அறிவேன். அதன் பின்னர் அவர் சில மந்திரங்களை உச்சரித்து தமது திருக்கரத்தினை மீனவனின் தலை மீது வைத்தார். அவர் மீனவனை மும்முறை அறைந்து கூறினார், தற்பொழுது பூதம் அகன்றுவிட்டது, அச்சம் வேண்டாம். இவ்வாறு கூறி அவர் மீனவனை சாந்தப்படுத்தினார். அந்த மீனவன் ஒரு புறம் பிரேமையாலும்
மறுபுறம் அச்சத்தாலும் பாதிக்கப்பட்டிருந்ததால் அவன் இருமடங்கு கிளர்ச்சியுடன் இருந்தான். ஆயினும் தற்பொழுது அவனது அச்சம் தணிந்து ஓரளவு சகஜ நிலைக்கு திரும்பினான். சொரூப தாமோதரர் மீனவனிடம் கூறினார், அன்புள்ள ஐயா, நீங்கள் பூதம் என்று நினைத்தவர் உண்மையில் பூதமல்ல. மாறாக அவர் பரம புருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ண சைதன்ய மகாபிரபு ஆவார். பிரேமையின் பரவசத்தில் மகாபிரபு கடலில் விழுந்து விட்டார். நீங்கள் அவரை உங்களது வலையில் பிடித்து காப்பாற்றியுள்ளீர். அவரது ஸ்பரிசத்தினால் உங்களிடம் மறைந்த கிருஷ்ண பிரேமை எழுச்சி பெற்றுள்ளது. ஆனால் நீங்கள் அவரை பூதம் என்று நினைத்ததால் நீங்கள் அவரை கண்டு மிகவும் அச்சம் கொண்டிருந்தீர். தற்பொழுது உங்களுடைய அச்சம் அகன்று மனம் அமைதி அடைந்து விட்டது. அவர் எங்குள்ளார் என்பதை எனக்கு காட்டுவீராக. மீனவன் பதிலளித்தான், நான் மகாபிரபுவை பலமுறை பார்த்துள்ளேன். ஆனால் இஃது அவர் அல்லர். இந்த உடல் மிகவும் உருக்குலைந்துள்ளது. சொரூபதாமோதரர் கூறினார், மகாபிரபுவின் திருமேனி பிரேமையினால் விகாரமடைந்துள்ளது. சில நேரங்களில் அவரது எலும்புகளின் மூட்டுகள் கழன்று விடுகின்றன. அவரது உடல் மிகவும் நீண்டு விடுகிறது. இதை கேட்ட மீனவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து எல்லா பக்தர்களையும் தம்முடன் அழைத்து சென்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை காண்பித்தான். மகாபிரபு தரையில் படுத்து கிடந்தார். அவரது உடல் நீண்டு கடல் நீரினால் வெளுத்து போயிருந்தது. அவரது தலை முதல் பாதம் வரை உடல் முழுவதும் மணல் படிந்திருந்தது. மகாபிரபுவின் உடல் நீண்டிருந்தது. தோல் தளர்ந்து தொங்கிக் கொண்டிருந்தது. அவரது இருப்பிடம் நீண்ட தூரத்தில் இருந்ததால் அவரை அங்கே தூக்கி செல்லுதல் சாத்தியமல்ல. பக்தர்கள் அவரது ஈரமான கோவணத்தை அகற்றி உலர்ந்த ஒன்றினை அணிவித்தனர். அதன் பின்னர் மகாபிரபுவை ஒரு வெளி ஆடையில் கிடத்தி அவரது உடலில் இருந்த மணலை அகற்றினர். அவர்கள் அனைவரும் மகாபிரபுவின் காதில் கிருஷ்ணரின் திருநாமத்தை பலமாக உச்சரித்து சங்கீர்த்தனம் புரிந்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு திருநாமத்தின் ஒலி மகாபிரபுவின் செவியினுள் பிரவேசித்தது. அவர் பேரொலி எழுப்பியபடி உடனடியாக எழுந்தார். அவர் எழுந்தவுடனேயே அவரது எலும்புகள் தத்தமது முறையான இடங்களை ஏற்றுக்கொண்டன. பாதி வெளிப்புற உணர்வுடன் மகாபிரபு இங்கும் அங்கும் பார்த்தார். மகாபிரபு எல்லா தருணங்களிலும் 3 வேறுபட்ட உணர்வு நிலைகளில் ஏதேனும் ஒன்றில் இருந்தார். உள்ளுணர்வு, வெளியுணர்வு, பாதி உணர்வு. மகாபிரபு உள்ளுணர்வில் ஆழமாக ஆழ்ந்தபடி அதே சமயத்தில் சில வெளியுணர்வுகளை வெளிப்படுத்திய பொழுது பக்தர்கள் அவரது அந்த நிலையினை அர்த்த பாஹ்யா அல்லது பாதி வெளியுணர்வின் நிலை என்று கூறினர். இந்த பாதி வெளியுணர்வில் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு பித்தனை போல பேசினார். அவர் வானத்துடன் பேசிக்கொண்டிருப்பதை பக்தர்களால் தெளிவாக கேட்க முடிந்தது. அவர் கூறினார், நான் யமுனை நதியினை கண்டு பிருந்தாவனத்திற்கு சென்றேன். அங்கே நந்த மகாராஜரின் மகன் ஜலக்கிரீடை புரிவதை கண்டேன். பகவான் கிருஷ்ணர் யமுனை நீரில் ஸ்ரீமதி ராதாராணியின் தலைமையிலான கோபியர்களுடைய சங்கத்தில் இருந்தார். அவர்கள் பெரும் விளையாட்டு லீலைகளை அரங்கேற்றி கொண்டிருந்தனர். நான் சகிகளின் சங்கத்தில் யமுனை கரையில் நின்றபடி அந்த லீலையினை கண்டேன். ஒரு சகி இதர சகிகளிடம் ராதாகிருஷ்ணரின் இந்த லீலைகளை காண்பித்து கொண்டிருந்தாள். எல்லா கோபியர்களும் தங்களது பட்ட ஆடைகளையும் ஆபரணங்களையும் சகிகளின் பொறுப்பில் ஒப்படைத்துவிட்டு மென்மையான வெள்ளை ஆடையினை உடுத்தி கொண்டனர். ஸ்ரீகிருஷ்ணர் அந்த பிரியமான கோபியர்களை தம்முடன் அழைத்து கொண்டு யமுனை நதியில் நீராடி பல்வேறு அருமையான லீலைகளை நிகழ்த்தினார். அன்புள்ள சகிகளே, ஸ்ரீகிருஷ்ணரின் ஜலக்கிரீடைகளை சற்று காணுங்கள். கிருஷ்ணரது சஞ்சலமான உள்ளங்கைகள் தாமரையை போன்று உள்ளன. அவர் மத யானைகளின் தலைவனை போன்று உள்ளார். அவருடன் இந்த கோபியர்களோ பெண் யானைகளை போன்று உள்ளனர். ஜலக்கிரீடைகள் தொடங்கின. ஒவ்வொருவரும் நீரினை மற்றவரின் மீது வீசி அடிக்கத் தொடங்கினர். நீரை அடிப்பதன் பேரொலியினால் எந்த குழு வெற்றி பெற்றது, எந்த குழு தோல்வியடைந்தது என்பதை யாராலும் உறுதி செய்ய முடியவில்லை. இந்த ஜலக்கிரீடையின் யுத்தம் எல்லையின்றி அதிகரித்தது. கோபியர்கள் மின்னல் கொடிகளைப் போன்றும் கிருஷ்ணர் கருமை நிற மேகத்தை போன்றும் இருந்தனர். மேகத்தின் மீது மின்னல்
நீரை தெளிக்கத் தொடங்கியது. மேகமும் மின்னலின் மீது நீரை தெளித்தது. தாகம் கொண்ட சாதகப் பறவைகளைப் போல சகிகளின் கண்கள் மகிழ்ச்சியுடன் மேகத்திடமிருந்து அமிர்த மழையை பருகுகின்றன. போர் ஆரம்பமான பொழுது அவர்கள் ஒருவரின் மீது ஒருவர் நீரை தெளித்து கொண்டனர். அதன் பின்னர் அவர்கள் கையுடன் கை சேர்த்து சண்டையிட்டனர். அடுத்ததாக முகத்துடன் முகம் சேர்த்து சண்டையிட்டனர். அதனைத் தொடர்ந்து மார்புடன் மார்பை வைத்து சண்டையிட்டனர். அடுத்து பற்களுடன் பற்களாகவும் இறுதியில் நகத்துடன் நகமாகவும் சண்டையிட்டனர். கோபியர்கள் ஆயிரக்கணக்கான கைகளுடன் நீரை தெளித்தனர். ஆயிரக்கணக்கான கண்களுடன் கிருஷ்ணரை கண்டனர். ஆயிரக்கணக்கான கால்களுடன் அவருக்கு அருகே சென்றனர். ஆயிரக்கணக்கான முகங்களுடன் அவரை முத்தமிட்டனர். ஆயிரக்கணக்கான உடல்களுடன் அவரை ஆலிங்கனம் செய்தனர். ஆயிரக்கணக்கான காதுகளுடன் அவரது நகைச்சுவையான வார்த்தைகளை கேட்டனர். கிருஷ்ணர் ராதாராணியை பலவந்தமாக பிடித்து இழுத்து கழுத்து வரை நீர் இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றார். அங்கே நீர் மிகவும் ஆழமாக இருக்கும் இடத்தில் அவளை தள்ளிவிட்டார். இருப்பினும் அவள் கிருஷ்ணரின் கழுத்தினை பிடித்து கொண்டு யானையின் துதிக்கையால் பறிக்கப்பட்ட தாமரையைப் போன்று நீரில் மிதந்தாள். எத்தனை அழகிய கோபியர்கள் இருந்தனரோ! கிருஷ்ணர் தம்மை அத்தனை வடிவங்களில் விரிவுபடுத்தி கொண்டார். அதன் பின்னர் அவர்களை மறைந்திருந்த ஆடைகளை அவர் அப்புறப்படுத்தினார். யமுனை நதியின் நீர் மிகவும் தெளிவாக இருந்தது. கோபியர்களின் பளபளப்பான உடல்களை அவர் பெரும் மகிழ்ச்சியுடன் பார்த்தார். தாமரை தண்டுகள் கோபியர்களின் சகிகள் என்பதால் அவை தாமரை இலைகளை வழங்கி அவர்களுக்கு உதவின. தாமரைகள் தங்களது மிகப்பெரிய வட்டமான இலைகளை அவற்றின் கரங்களாக ஒப்பிடப்படும் யமுனை அலைகளை கொண்டு கோபியர்களின் உடல்களை மறைப்பதற்காக தள்ளிவிட்டன. கோபியர்கள் சிலர் தங்களது முடிகளை அவிழ்த்து தங்கள் முன்பக்கத்தில் வைத்து அதனை தங்களது உடலின் கீழ்ப்பகுதிகளை மறைத்து கொள்ளும் உடையாக பயன்படுத்தினர். கரங்களை தங்களது கொங்கைகளை மறைத்து கொள்ளும் ரவிக்கைகளாக பயன்படுத்தினர். அதன் பின்னர் கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் கலகம் ஏற்பட்டது. எல்லா கோபியர்களும் தங்களை வெண் தாமரை கூட்டத்திற்கு இடையில் மறைத்து கொண்டனர். அவர்கள் கழுத்து வரை மூழ்கியபடி நீரில் நின்றனர். அவர்களது முகங்கள் மட்டுமே மேல் தளத்தில் மிதந்தன. அந்த முகங்களை தாமரைகளிலிருந்து வேறுபடுத்த முடியவில்லை. மற்ற கோபியர்கள் இல்லாத தருணத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்ரீமதி ராதாராணியிடம் தாம் விரும்பியபடி சுதந்திரமாக பழகினார். கோபியர்கள் கிருஷ்ணரை தேடத் தொடங்கிய பொழுது மிகவும் நுண்ணிய அறிவை கொண்டவளான ஸ்ரீமதி ராதாராணி தனது சகிகளின் நிலையினை அறிந்து உடனடியாக அவர்களுக்கு மத்தியில் இணைந்து கொண்டாள். எவ்வளவு வெள்ளை தாமரைகள் நீரில் மிதந்தனவோ அவ்வளவு நீலத்தாமரைகள் அவற்றிற்கு அருகில் வந்தன. அவை நெருக்கமாக வந்த பொழுது வெள்ளை தாமரைகளும் நீலத்தாமரைகளும் ஒன்றோடொன்று மோதி தங்களுக்கிடையில் சண்டையிடத் தொடங்கின. யமுனை கரையிலிருந்த சகிகள் இதனை பெரும் மகிழ்ச்சியுடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். சக்கரவாக பறவைகளின் உருண்டு திரண்ட உடல்களை பிரதிபலித்த கோபியர்களின் எடுப்பான கொங்கைகள் நீரிலிருந்து தனித்தனி ஜோடிகளாக வெளிவந்த பொழுது அவற்றினை மறைப்பதற்காக கிருஷ்ணருடைய கரங்கள் என்னும் நீலத்தாமரைகள் எழுந்தன. செந்தாமரையை பிரதிபலித்த கோபியர்களின் கரங்கள் நீரிலிருந்து ஜோடியாக எழுந்து நீலத்தாமரைகளை தடுத்தன. நீலத்தாமரைகள் வெள்ளை சக்கரவாக பறவைகளை சூறையாட முயன்றன. செந்தாமரைகள் அவற்றினை பாதுகாக்க முயன்றன. இவ்வாறாக இவை இரண்டிற்கும் இடையில் போர் நிகழ்ந்தது. நீலத்தாமரைகளும் செந்தாமரைகளும் உணர்வற்ற பொருட்கள். ஆனால் சக்கரவாக பறவைகள் உணர்வுடையவை. இருப்பினும் பிரேமையின் பரவசத்தில் நீலத்தாமரைகள் சக்கரவாக பறவைகளை சுவைக்கத் தொடங்கின. இஃது அவர்களுடைய இயற்கையான சுபாவத்திற்கு எதிர்மாறான விதத்தில் நிகழ்ந்தது. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணரின் ராஜ்யத்தில் அத்தகைய எதிர்மாறான செயல்கள் அவரது லீலைகளின் தன்மையாகும். சூரியதேவரின் நண்பர்களாக இணைந்து வாழும்போதிலும் நீலத்தாமரைகள் சக்கரவாகங்களை சூறையாடுகின்றன. இருப்பினும் செந்தாமரைகள்
இரவில் மலரக்கூடியவை என்பதால் அவை சக்கரவாகங்களுக்கு எதிரிகளாக அல்லது பரிச்சயமற்றவர்களாக அறியப்படுகின்றன. இருப்பினும் கிருஷ்ண லீலைகளில் கோபியர்களின் கரங்கள் என்னும் செந்தாமரைகள் தங்களது சக்கரவாக கொங்கைகளை பாதுகாக்கின்றன. இது முரண் அணியாகும். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தொடர்ந்தார். கிருஷ்ணர் தமது லீலைகளில் உயர்வு, நவிர்ச்சி, முரண் ஆகிய 2 அணிகளின் தன்மைகளையும் வெளிப்படுத்தினார். அவற்றை சுவைப்பது எனது மனத்திற்கு ஆனந்தத்தை வழங்குகின்றது. எனது கண்களும் காதுகளும் முழுமையாக நிறைவடைகின்றன. அத்தகு அற்புத கிரீடைகளை நிறைவேற்றிய பின்னர் ஸ்ரீகிருஷ்ணர் தமது அன்பிற்குரிய கோபியர்களை தம்முடன் அழைத்து கொண்டு யமுனை கரைக்கு வந்தார். அப்பொழுது நதிக்கரையிலிருந்த சகிகள் கிருஷ்ணர் மற்றும் கோபியர்களின் திருமேனிகளில் நறுமணமிக்க தைலத்தையும் நெல்லிக்கனி பசையும் தேய்த்துவிட்டு சேவை செய்தனர். அதன் பின்னர் அவர்கள் மீண்டும் நீராடி உலர்ந்த ஆடைகளை உடுத்தி இரத்தினங்கள் நிறைந்த சிறிய வீட்டினுள் நுழைந்தனர். அங்கே அவர்களை விருந்தா என்னும் கோபி வன ஆடைகளால் அலங்கரிக்க ஏற்பாடு செய்தாள். அதாவது நறுமணமிக்க மலர்கள், பச்சை இலைகள் மற்றும் எல்லாவித இதர ஆபரணங்களால் அவர்களை அலங்கரித்தாள். பிருந்தாவனத்திலுள்ள எல்லா மரங்களும் கொடிகளும் அற்புதமானவை. ஏனெனில் அவை ஆண்டு முழுவதும் எல்லாவித பழங்களையும் பூக்களையும் படைக்கின்றன. கோபியர்களும் கொடிப்பந்தலின் பணிப்பெண்களும் பிருந்தாவனத்தின் அப்பூக்களையும் பழங்களையும் பறித்து ராதாகிருஷ்ணரிடம் கொண்டு வந்தனர். கோபியர்கள் எல்லா பழங்களையும் உரித்து அவர்களின் முன்பாக இரத்தின இல்லத்தில் மனை பலகையின் மீது பெரிய தட்டுக்களில் வைத்தனர். அவர்கள் அந்த பழங்களை எந்த வரிசையில் உண்ண வேண்டுமோ அந்த வரிசையில் வைத்திருந்தனர். அவற்றிற்கு முன்பாக அவர்கள் அமர்வதற்கு ஓர் இடத்தையும் ஏற்படுத்தினர். அங்கே பலவிதமான தேங்காய், மாம்பழம், வாழைப்பழம், இலந்தைப்பழம், பலாப்பழம், பேரிச்சப்பழம், கமலாப்பழம், சாத்துக்குடி, நாவல் பழம், சந்திரா, திராட்சை, பாதாம் முதலியவை உட்பட பல்வேறு வகையான உலர்ந்த பழங்களும் இருந்தன. அங்கே கிரிணிப்பழம், வெள்ளரிப்பழம், பனம்பழம், கேசுரப்பழம், நீர்ப்பழம், தாமரைத்தண்டு, வில்வம்பழம், பீலு பழம், மாதுளம்பழம் முதலிய பல்வேறு பழங்கள் இருந்தன. அவற்றில் சில வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு பெயர்களில் அறியப்பட்டன. ஆனால் பிருந்தாவனத்தில் அவை அனைத்தும் ஆயிரக்கணக்கான வகையுடன் எப்பொழுதும் கிடைக்கப்பெற்றன. யாராலும் அவற்றினை முழுமையாக எடுத்துரைக்க இயலாது. ஸ்ரீமதி ராதாராணியின் இல்லத்தில் கங்காஜலா, அமிர்தக்கேளி, பீயூஷக்கிரந்தி, கற்பூரக்கேளி, சர்பூரி, அம்ருதி, பத்மச்சீனி, கந்தக்ஷீர சார விருக்ஷா முதலிய பல்வேறு வகையான இனிப்புகள் பாலும் சர்க்கரையும் சேர்த்து தயாரிக்கப்பட்டன. அதன் பின்னர் அவள் அதை அனைத்தையும் கிருஷ்ணருக்காக எடுத்து வந்தாள். உணவுப் பொருட்களின் அற்புதமான ஏற்பாடுகளை கண்டு கிருஷ்ணர் மகிழ்ச்சியுடன் அமர்ந்து வனபோஜனம் செய்தார். அதன் பின்னர் ஸ்ரீமதி ராதாராணியும் அவளது சகிகளும் அவரின் உச்சிஷ்டத்தை எடுத்து கொண்டனர். ராதையும் கிருஷ்ணரும் ஒன்றாக இரத்தின இல்லத்தில் சயனித்தனர். சில சகிகள் ராதாகிருஷ்ணருக்கு விசிறிவிட்டனர். சிலர் அவர்களது பாதங்களை பிடித்து விட்டனர். சிலர் அவர்கள் மெல்லுவதற்காக தாம்பூலங்களை வழங்கினர். ராதையும் கிருஷ்ணரும் உறங்கிய பொழுது எல்லா சகிகளும் சயனித்தனர். இதனை கண்ட பொழுது எனது மனம் மிகவும் மகிழ்ச்சியுற்றது. அச்சமயத்தில் திடீரென்று நீங்கள் அனைவரும் பெரும் பேரொலியை எழுப்பி என்னை அங்கிருந்து பிடித்து மீண்டும் இங்கே கொண்டு வந்து விட்டீர். தற்பொழுது யமுனை எங்கே? பிருந்தாவனம் எங்கே? கிருஷ்ணரும் கோபியர்களும் எங்கே? நீங்கள் எனது மகிழ்ச்சியான கனவினை கலைத்து விட்டீர்கள். இவ்விதமாக பேசிய ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது வெளிப்புற உணர்விற்கு முற்றிலுமாக திரும்பினார். ஸ்வரூப தாமோதர கோசாமியை பார்த்து அவரிடம் வினவினார். அவர் வினவினார், நீங்கள் ஏன் என்னை இங்கே அழைத்து வந்தீர்? அப்பொழுது ஸ்வரூப தாமோதரர் அவரிடம் பதிலளித்தார். அவர் கூறினார், நீங்கள் கடலினை யமுனை என்று தவறாக நினைத்து அதனுள் குதித்தீர்கள்.
தற்பொழுது கடலின் அலைகளால் இவ்வளவு தூரம் அழைத்து வரப்பட்டுள்ளீர். இந்த மீனவர் தமது வலையில் உங்களை பிடித்து நீரிலிருந்து காப்பாற்றினார். உங்களது ஸ்பரிசத்தினால் இவர் தற்பொழுது கிருஷ்ண பிரேமையில் பைத்தியமாகியுள்ளார். இரவு முழுவதும் நாங்கள் உங்களை தேடி அலைந்தோம். இந்த மீனவரிடமிருந்து உங்களை பற்றி கேள்விப்பட்டு இங்கு வந்து உங்களை கண்டோம். மூர்ச்சையாக இருப்பதின் போர்வையில் நீங்கள் விருந்தாவன கிரீடைகளை பார்த்து கொண்டிருந்தீர். ஆனால் உங்களை மூர்ச்சையுற்ற நிலையில் கண்டபொழுது எங்களது மனம் மாபெரும் துன்பத்தை அனுபவித்தது. இருப்பினும் நாங்கள் கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரித்த பொழுது நீங்கள் பாதி வெளியுணர்விற்கு வந்தீர்கள். பித்தனை போல பேசினீர்கள். நாங்கள் அனைவரும் அவற்றை கேட்டுக்கொண்டிருந்தோம். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறினார், நான் எனது கனவில் விருந்தாவனத்திற்கு சென்றேன். பகவான் கிருஷ்ணர் கோபியர்களுடன் ராச நடனம் நிகழ்த்துவதை கண்டேன். ஜலக்கிரீடைக்கு பின்னர் கிருஷ்ணர் வனபோஜனத்தினை அனுபவித்தார். அவற்றினை பார்த்து நான் பிதற்றி இருக்க வேண்டும் என்பதை என்னால் உணர முடிகிறது. அதன் பின்னர் சொரூபதாமோதர கோஸ்வாமி பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவை கடலில் நீராட செய்தார். அதனைத் தொடர்ந்து மகாபிரபுவை மிகவும் மகிழ்ச்சியுடன் அவரது இருப்பிடத்திற்கு அழைத்து வந்தார். இவ்வாறாக நான் பகவான் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கடலினுள் விழுந்த சம்பவத்தினை விவரித்துள்ளேன். இந்த லீலையினை கேட்பவர் எவரும் நிச்சயமாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவின் தாமரை திருவடிகளில் புகலிடம் பெறுவர். ஸ்ரீ ரூபா மற்றும் ஸ்ரீ ரகுநாதரின் தாமரை திருவடிகளில் வேண்டி அவர்களின் கருணையை எப்பொழுதும் விரும்பி கிருஷ்ணதாசனாகிய நான் அவர்களது அடிச்சுவடுகளை பின்பற்றி ஸ்ரீ சைதன்ய சரிதாமிர்தத்தினை விளக்குகின்றேன்.